உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த செட்டப்ல போனாங்களோ அவங்க எல்லாருமே லாங் டேர்ம்ல வந்து பிசினஸ்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை உடம்ப கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை நல்ல மனிதர்கள் வந்து அதான் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான நபர் யாரு அப்படின்னா, நிறைய பேர் அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, குருநாதர் எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே எல்லாருமே முக்கியமானவங்க தான். அம்மாலேருந்து, அப்பாலேருந்து, குருநாதர்லேருந்து எல்லாருமே முக்கியமானவங்க. அதை விட இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? அதான் இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான யாருன்னா நான். அதாவது நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். நான் ஒன்னொன்னா சொல்றேன். இதுல முக்கியமானது நான். நம்மளுக்கு அப்புறம் என்ன நான் நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா நம்மளுடைய தொழில். நம்மளுடைய தொழில் தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டு. நம்மளுடைய தொழிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா மூணாவது தான் நம்ம குடும்பம். என்னடா இது இப்படி சொல்றாங்களே, முதல்ல நான், அப்புறம் தொழில், அப்புறம் குடும்பம்னு சொல்றாங்க அப்படின்னு. யாரெல்லாம் இந்த செட்டப்ல போனாங்களோ அவங்க எல்லாருமே லாங் டேர்ம்ல வந்து பிசினஸ்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. மூணாவதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா சமூகம். சமூகங்கிறது நம்ம பப்ளிக். இது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹெல்த்தை விட்டுருவாங்க. ஹெல்த்தை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில்னே ஓடிட்டே இருப்பாங்க. உடம்ப விட்டுருவாங்க. ஒரு நாள் உடம்ப விட்டுட்டாங்கன்னா தொழிலும் போயிடும். இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குடும்பம்னு ஓடிட்டே இருப்பாங்க. தொழிலே ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, தன்னோட ஹெல்த்தையும் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆயிடும், ரொம்ப தப்பாயிடும். அப்ப நம்ம எப்பவுமே என்னன்னா, நான் ஃபாலோ பண்ண என்ன, இல்ல என் டீமுக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் பாத்துக்க வேண்டியது நான். என்னுடைய உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆரோக்கியமா நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தொழிலை நல்லா பார்க்க முடியும். இன்னைக்கு நான் காலையில 5 மணில இருந்து ஒர்க் பண்றேன், நைட் 11 மணி வரை ஒர்க் பண்றேன்னா என் உடம்பு நல்லா இருக்கிறதுனால மட்டும்தான் என் தொழிலை நல்லா பாக்குறேன். நானும் நல்லா இருக்கேன், என் தொழிலும் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால என் குடும்பத்தை சூப்பரா பாத்துக்கிறேன். இப்ப என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், நான் நல்லா இருக்கேன், என் தொழில் நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பப்ளிக்கா எல்லாருக்குமே சமூக சேவை நம்ம நல்ல விஷயங்கள் பண்றோம். அப்போ ஆர்டர் படி போனோம்னா லாங் டேர்ம்ல பிசினஸ்ல சூப்பரா கலக்கலாம். நிறைய பேர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை உடம்ப கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை நல்ல மனிதர்கள் வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நைட்டு பகலா ஷூட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துப்பாங்க, உடம்ப கெடுத்துருப்பாங்க. பட் ஒரு நாள் என்னன்னா தொழில் இருக்கும், அவர் இருக்க மாட்டார். அப்ப நான் சொல்ற மாதிரி நான், தொழில், குடும்பம், சமூகம், இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு ஆன்மீகம். இந்த ஆர்டர் படி போனோம்னா அடிச்சு தூள் கலப்பலாம். இதுல ஒரே ஒரு சேஞ்ச் ஒண்ணு இருக்கும். எங்கேயாவது வந்து நம்ம தொழிலுக்கு வந்து குடும்பத்துல இருந்து தகராறு பண்றாங்க, இல்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா சில இடத்துல நான் சொல்லுவேன், அடிக்கடி நம்ம டீம்ல சொல்லுவேன், அதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், சில இடத்துல செகண்டா கூட கொண்டுட்டு வரலாம். எதுக்குன்னா இதுதான் ஆர்டர் படி போகணும். ஆனா அந்த ஆர்டர்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா குடும்பத்துல மட்டும் ரெண்டே விஷயம் சொல்லணும். ஒண்ணு சரி, அவங்க ஏதாவது ஏன் லேட்டா வரீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டா சரி. இன்னொன்னு சாரி, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா சாரி கேட்டாங்கன்னா குடும்பத்துல பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படி ஆர்டர் பண்ணோம்னா இந்த ஆர்டர் படி தான் நம்ம போகணும். இந்த ஆர்டர் படி எல்லாரும் போலாம். வாழ்த்துக்கள்.